எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவார். என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிவிகே பரிதாபங்கள் பார்ட் 2 வீடியோ ரெடி ஆயிடுச்சு. பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2வும் ஃபுல் ஃபன் கேரண்டட். அதனால பார்ட் 1 பார்க்கணும்னா பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவேளை அவரை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துருவியா? எங்க தலைவர் இன்னைக்கு இளமையா இருக்கிறாரு அப்படின்னா திமிங்கல பால் குடிச்சிருக்காரு. மார்க்கண்டேன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் 16. ஆவின் பாலே 20 ரூபா 22 ரூபா விற்கிறாங்க. திமிங்கல பால் 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? சாதாரண ஆள்லாம் வாங்கி குடிக்க முடியாது. ஆமா, அதோட ரேட்டு வேற லெவல். அதை போய் ஆதவர்ஜுனா தான் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. திமிங்கலத்துல போய் பால் கறந்துகிட்டு இருக்காரா? அதாவது நீங்களும் இனிமே ரொம்ப இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, ஆதவர்ஜுனாவை கான்டாக்ட் பண்ணி திமிங்கல பால் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா எத்தனை வயசானாலும் இளமையாவே இருக்கலாம். நம்ம விஜய் அண்ணன் மாதிரி 5 கொள்கை தலைவர்லாம் அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. தம்பி, அவர் கொள்கை தலைவரை பத்தி கேட்டுட்டு இருக்காருப்பா. ஈரோட்ல அவர் வேற என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜி. ஈரோட்ல பெரியார் சொல்றீங்களா? கட்டைய தூக்கிட்டு வந்தேன்னு வை, தொடப்ப கட்ட பிஞ்சிரும். 2 பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. நீ டிஎம்கே கட்சி கிடையாது, டிவிகே கட்சி பேரை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வாடா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு தான் வரோங்க, அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம். தம்பி, தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும்தான்ப்பா தமிழ்நாட்டு சிஎம் செலக்ட் பண்றதுக்கு ஓட்டு போட முடியும். எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாடு சிஎம் செலக்ட் பண்ண முடியாதுப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது வைக்காம இருப்பாங்க. என்னடா வைக்கணுமா? இவன் பாரு, பிள்ளைக்கு பேரு வைக்கணுமான்னு அந்த பிள்ளைகிட்ட கேக்குறான். அது எப்படா சொல்லும்? தளபதி நான் தான் பேர் வைக்கிறேன் உனக்கு. என்ன அவருதான் பேரை வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு. வைத்தியக்கார கூதி போய் படுற போடா டே. போதையை போட்டு அந்த அக்கபர் பண்ணிட்டு இருக்கிறேடா. 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதுல இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறல்ல செங்கோட்டையன். ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4 தொகுதி. பேச மாட்டேன். இவர் தெரியுமா? இவர் இதுக்குதான் படிக்கடா அடிச்சுக்கிட்டேன்.